கல்யதாம் மம குருஷ்வதாவதிம் கல்யதே பவதுபாசனம் ஜயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகசர்யயாக புஷ்டியா சுதவ துஷ்டிமாப்னியாமோ. நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தை வைராக்கிய சிந்தனையோட ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அந்த ஒரு சிந்தனையை அடைவதற்கு அஷ்டாங்க யோகமான யோக சாஸ்திரத்தை எப்படி ஒரு மனுஷன் கடைபிடிக்கணும்ன்ற ஒரு வைபவத்தோட ஆரம்பிச்சார்னு சொன்னோம். இந்த ஒரு விவரங்களை எல்லாம் நாம் எந்த ஆலயத்திலேருந்து கண்ணனோட திவ்ய தரிசனத்தோட அடைஞ்சிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். சென்னையை அடுத்துள்ள தாம்பரத்திலிருந்து சேலையூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் சேலையூர் கேம்ப் ரோடிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திருவஞ்சேரி என்ற ஒரு கிராமத்தில் உள்ள பஜனை கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆலயத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம். அங்கு கருட பகவானை தரிசித்து இப்போது வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆக 18 அடி உயரத்திலே சுதை வடிவத்திலே அழகான ஒரு மண்டபத்திற்குள் ஆஞ்சநேய சுவாமியானவர் 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில் 5லே 1 வைத்தான் அவனெம்மை அழித்து காப்பான் என்ற ஒரு ரீதியிலே தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய 5 விரல்களையும் 2ஆக இணைத்து அவர் கையை கூப்பிக் கொண்டு ராமதாச பாவத்திலே நம்மை நோக்கி ராமனுடைய மன தியானத்தோடு இங்கு எழுந்திருக்கக்கூடிய காட்சியையும் அழகான துளசி மாலைகளை தான் சார்த்திக் கொண்டு அவருடைய கம்பீரத்தோடு நாம் சற்று நகர்ந்தோமே ஆனால் அதே ஆஞ்சநேய மூர்த்தி இங்கு ராமதாசனாகவே மூலமூர்த்தியாக நாம் எவ்வாறு தியானித்துக் கொண்டு அந்த சுதை ஆஞ்சநேயரை வழிபட்டோமோ அதே பாவத்திலே 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என்று சோகங்களை எல்லாம் களையக்கூடியவராக உத்தமமான ஒரு உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே இவரும் துளசி மாலைகளை சார்த்திக் கொண்டு இந்த திருக்கோயிலிலே வரப்பிரசாதியாக காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து நாம் மூலஸ்தானத்தை நோக்கி நாம் நடக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போது அழகான விமானத்தை தரிசிக்கின்றோம். விமானத்திலே இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே ஒன்றில் பிரம்மாவானவர் உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அவருடைய சிரசிற்கு மேலே காளியனுடைய பாம்பை தன்னுடைய இடது கையால் பிடித்துக் கொண்டு ஒரு திருவடியை காளிங்கனுடைய தலையிலே வைத்துக் கொண்டு அழகாக காளிங்க நடனமாடக்கூடிய கண்ணனை தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் அதோ புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு காலை மடக்கிய திருக்கோலத்தோடு வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனம். அவனுக்கு மேல் மகாவிஷ்ணு உருவமாக 2 கைகளோடு நமக்கு அனுகிரகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தியை தரிசிக்கின்றோம். மற்றொரு புறத்திலே வெண்ணையை முழுதும் வெண்ணை அலைந்த குழுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னென இவ்விரா உன்னை சேர்த்து கிடக்க நானொட்டேன் என்று யசோதை பிராட்டி கண்ட காட்சியை நாமும் வெண்ணை கண்ணனிடத்திலே இங்கு காண்கிறோம். அதற்கு மேல் 4 திருக்கரங்களுடன் மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய தரிசனம். இங்கு ஒரு அழகான விசேஷம் பக்தர்களே, இப்போது நீங்கள் தரிசிக்கலாம். எல்லா இடங்களிலேயும் ஒரு திருக்கையிலே சங்கு ஒரு திருக்கையிலே சக்கரத்தோடு சேவை அளிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று இருப்பவர் இங்கு தான் ஒரே புறத்திலே தன்னுடைய கைகளுக்கு பின்னால் ஒரு புறம் சங்கையும் ஒரு புறம் சக்கரத்தையும் ஒரே புறத்திலே வைத்திருக்கக்கூடிய காட்சியை தரிசிக்கின்றோம். மற்றொரு புறத்திலே 3வது ஹஸ்தத்திலே கதையும் 4வது ஹஸ்தமானது சக்கரத்தையோ சங்கையோ தாங்க வேண்டிய இடத்திலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு பகவான் காட்சி அளிக்கக்கூடிய திவ்ய வைபவத்தோடு இந்த விமான தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தினுடைய பரிணாமத்திற்கு திரும்பினோமே ஆனால் கல்யதம் மம குருஷ்வதாவத்யம் கல்யதே பவதுபாசனம் ஜயாம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டுள்ளோம், நாராயணியத்தில் வேதாந்த விஷயங்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு தசகம் இது. இதனுடைய அர்த்தத்தை நாம் ஊன்றி கவனித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுபோன்று சாதாரணமாக 3 தசகங்களிலே பக்தியினுடைய பாவத்தை சொல்ல வந்த பட்டத்திரி
தன்னுடைய பரிணாமத்தையே மாற்றிக்கொண்டு பகவானிடத்திலே இங்கு அர்ப்பணம் செய்கின்றார். வைராக்கியமான ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இங்கு ஆரம்பிக்கும் போதே ஸ்தாபிக்கின்றாராம். இவர் சொன்ன 3 தசகங்களிலே தன்னுடைய சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமித்தம் ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி சுலபதய என்று பகவானுடைய அந்த பக்தி பாவத்தை வர்ணித்தவர். 2வது தசகத்திலே அவனை சூரிய ஸ்பர்த்தி கிரீட்டம் ஊர்த்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் என்ற அவனுடைய அழகை கூறியவர். 3வது தசகத்திலே படந்தோ நாமானி பிரமதபர சிந்தோ நிபதிதாக என்று கோயிலுக்கு சென்றால் அவனுக்கு எத்தனை பூஜைகள் நடக்கும், எவ்வளவு விதமான வழிபாட்டை அவனிடத்திலே நாம் அடைய வேண்டும் என்று பக்தியினுடைய பரிணாமம், அவனுடைய ரூப வர்ணனைகள் இவ்வளவையும் பட்டத்ரி 3 தசகங்களில் கூறியது. பாகவத பிரதம ஸ்கந்தத்தில், பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பல ஸ்லோகங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் சுருக்கி இங்கே பட்டத்ரி நமக்கு 3 தசகங்களிலே அளித்துவிட்டு இதோ 4வது தசகத்தையும் ஆரம்பித்து விட்டார். அதனால் 4வது தசகத்தை ஆரம்பிக்கும் போது கல்யதம் மம குருஷ்வதாவதியோ கல்யதே ததுபாசனம் மயா. குருவாயூரப்பா, உன்னுடைய உபாசனம் ஏற்படுவதற்கு கீழ் தசகங்களிலே நான் சொன்ன பக்தி மட்டும் போராது, எங்களுக்கு வைராக்கியமானது ஏற்பட வேண்டும். நான் 3 தசகங்களிலே வியாதி வியாதி என் கஷ்டம் கஷ்டம் என்று கதறினேனே, அவற்றை நான் முதலில் விட வேண்டும் என்று இந்த தசகத்தை ஆரம்பிக்கும் போது நான் புரிந்து கொண்டு விட்டேன். எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மையானது வர வேண்டும். துக்க தோஷானு தர்சனம். எவ்வாறு கஷ்டப்படுபவனுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்தால்தான், ஒரு சிறையிலே இருந்தவனுக்கு சிறைச்சாலையிலே பட்ட கஷ்டங்கள் அவனுக்கு மறுபடியும் நாம் தவறை செய்துவிட்டு அங்கே உள்ள செல்லக்கூடாது என்ற ஒரு புத்தியை குளிக்குமோ, வைராக்கியத்தை அளிக்குமோ, சிந்தனையை அளிக்குமோ, அதுபோன்று நாங்கள் எல்லாம் சம்சாரமாகிய சிறையிலே பிறவி பெருங்கடலாகிய கடலுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு இதிலிருந்து கரையேறுவதற்கும் இதிலிருந்து விடுதலை அடைவதற்கும் தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. அந்த துக்கத்தை நினைத்து நாங்கள் கவலைப்படக்கூடாது. என்னுடைய வியாதியை பற்றிய சிந்தனையை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அற்றது பற்றெண்ணில் உற்றது வீடு என்ற ஆழ்வார் சொன்ன ஒரு சிந்தனையானது எங்களுக்கு வர வேண்டும். அப்போது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஒரு வைராக்கியமானது எங்களுக்கு ஏற்பட வேண்டும். வைராக்கியம் எவ்வாறு ஏற்படும்? ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அது சுகம் ஏற்பட்டது போல சுகத்தால் அவன் துள்ளி குதித்து ஆனந்தப்படுவதோ, துக்கத்தால் முடங்கி போய் இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சுருண்டு விடுவதோ கூடாது என்று இந்த தசகத்தை ஆரம்பிக்கும் போது நான் புரிந்து கொண்ட தத்துவம். குருவாயூரப்பா, ஒரு மனிதன் கஷ்டத்தை கொண்டு துவளக்கூடாது, வைராக்கியமானது வர வேண்டும். கஷ்டப்படாதவர்கள் யார்? ராமாயணத்திலே தசரத மகாராஜாவுக்கு இல்லாத சுகமா? சம்பராந்தகன் என்று பெயர். அவர் 10 திக்கிலேயும் தேரை செலுத்தக்கூடியவர். அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி செய்து 4 புதல்வர்களை பெற்றெடுத்தவர். இருந்தாலும் அவர் இறக்கக்கூடிய தருவாயிலே கடைசி காலத்திலே அவரோடு ஒரு மகன் கூட இல்லை என்ற ஒரு கஷ்டமானது அவருக்கு ஏற்பட்டதே. சுகமாக அவர் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளவில்லையே. தன்னுடைய மகனால் அடிபட்டு அழிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பறவை முதல் கொண்டு மூத்த மகன் மோட்சத்தை அளிக்கும் போது அவன் கையாலே தனக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தசரதர் அடையவில்லையே. அது அவருக்கு எவ்வளவு பெரிய துக்கம்! அதைவிட ஒரு கஷ்டமா ஒருவனுக்கு ஏற்பட்டு விட போகிறது. பாண்டவ வம்சத்திலே ஒரே சந்ததியாக இருந்த பரீட்சித்தும் கடைசியில் தக்ஷகன் என்ற ஒரு பாம்பு தீண்டி மரணமடையக்கூடிய ஒரு அபாக்கியத்தை தானே அடைந்தான். பரீட்சித்துக்கு ஏற்பட்ட துக்கம், தசரதற்கு ஏற்பட்ட கஷ்டம். ராமன் மகாபிரபுவாக இருந்தால் வனவாச காலத்திலே மனைவியை பிரிந்து காட்டிலே திரிந்து ராஜ்யபோகத்தை துறந்து 14 ஆண்டுகள் அவன் அடைந்த கஷ்டத்தை விடவா குருவாயூரப்பா எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டமானது ஏற்பட போகின்றது? இவற்றையெல்லாம் சிந்திக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியத்தை நீ அளிக்க வேண்டும். அந்த வைராக்கியமானது முற்றும் துறந்த முனிவர்களுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இல்லாவிட்டால் கூட
பரமபத சோபானத்திலே சுவாமி தேசிகன் குறிப்பிடுவார், உலகத்தில் உயர்ந்தவர் ஒன்றும் பயனில் உரு துயரும் மலகிர் படாதவப்பொங் கருந்தழம்புயத்தோர் கலகத்தொழிய மது கைடபர்றார் ஏற்படும் கஷ்டம் என்னிர் பலகற்ற மையடியார் படியாரிக்கரும் தவத்தே. ஆக இந்த வைராக்கியமான சிந்தனையானது எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்திலே நாங்கள் திளைத்து விட்டோமே ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையிலே பரிபக்குவமான ஞானமானது ஏற்பட்டு விடும். அந்த ஒரு அஷ்டாங்க யோகத்திற்கு எங்களுக்கு நீ குருவாயூரப்பனாக இல்லை, குருவாயூராக, குருவாயூர் கஷேத்திரத்திலே ஒரு குருவாக எங்களுக்கு இருந்து கொண்டு நீ வழிகாட்ட வேண்டும். அதையே உன்னிடத்தில் பிரார்த்தனையாக நான் வைக்கின்றேன் என்று அந்த ஸ்லோகத்திலே புஷ்டியா சுதவ துஷ்டிமாம் அந்த ஒரு வைராக்கியமான சிந்தனையை எங்களுக்கு நீ அளித்து அஷ்டாங்க யோகத்திற்குள்ளே எங்களை நுழைய வைக்க வேண்டும் என்று உத்தமமான அந்த ஒரு வைபவத்தை அவர் தொடரக்கூடிய அந்த நிலையிலே அழகான வைராக்கிய ஒரு சம்பத்தை ஞாபகப்படுத்துகின்றாராம். குருவாயூரப்பா, துஷ்டியா சுதவ புஷ்டிமாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையானது எங்களுக்கு ஏற்பட வேண்டும், ஞானிகளுக்கு ஏற்பட்ட ஒரு வைபவம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். வைராக்கியம் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை இவர் முடிக்கின்றாரே, இதனுடைய பரிணாமத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வார்த்தைகளுக்கு போய் நாம் தேடினோமே ஆனால் அவருடைய உபதேசத்திலே பட்டத்திரி முடிக்கக்கூடிய இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய வார்த்தை அதனுடைய பொருளானது நமக்கு புரிந்துவிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே சீடர்கள் வந்து கேட்டார்களாம், வைராக்கியம் என்றால் என்ன? நாம் அஷ்டாங்க யோகத்தை அனுபவிப்பதற்கு வைராக்கியம் வேண்டுமாமே. வைராக்கியம் என்றால் நாங்கள் புரிந்து கொண்டது சுகம் துக்கம் இரண்டையும் ஒன்றாக நாங்கள் பாவிக்க வேண்டும், இதற்குண்டான பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறினார், அனைத்தையும் துறப்பது வைராக்கியம். அது மட்டுமல்ல, மர்க்கடக வைராக்கியம் இருக்கின்றது. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வைராக்கியமானது க்ஷண நேரத்திலே, ஒரு நிமிட நேரத்திலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறினாராம், ஒருவனுடைய மனைவியானவள் தன்னுடைய கணவன் தான் குளிப்பதற்காக துண்டை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லும் போது அவனை அழைத்து, இதோ பாருங்கள், பக்கத்து வீட்டிலே இருப்பவருக்கு 4 மனைவிகள், அவர் ஒவ்வொருவராக துறக்க ஆரம்பித்திருக்கின்றார், உங்களுக்கு எதையும் விடக்கூடிய சக்தி இன்னும் வரவில்லையே என்று குறிப்பிட்டாராம். அப்போது அந்த கணவன் சொன்னான், அடி பைத்தியமே, 4 மனைவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர் எதையுமே துறப்பது என்பது கஷ்டம். துறவு என்ற வைராக்கியம் ஒரு நிமிட நேரத்திலே, ஏன் ஒரு வினாடி நேரத்திலே ஏற்பட வேண்டும். இதோ நான் இப்போதே உன்னை துறந்து விட்டேன் என்று எடுத்துக்கொண்ட துண்டோடு சந்நியாசம் வாங்கிக் கொண்டு சென்றாராம். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்கே குறிப்பிட்டு, சந்நியாசம் என்பது ஒரு க்ஷண நேரத்திலே புஷ்டியா சுதவ துஷ்டிமாம் யோதித்து யோதித்து வாங்கிக் கொள்வதல்ல சந்நியாசம். அந்த வைராக்கியம் ஏற்படுவது நிமிட வினாடி நேரத்திலே ஏற்பட வேண்டும். அந்த பரிணாமத்தோடு அவர் சொல்லக்கூடியதை பட்டத்திரியோடு ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் இந்த வைபவங்களை தொடருகின்றார் பட்டத்திரி. எவ்வாறு தொடருகின்றார் என்ற இந்த 4ஆம் தசகத்தின் உத்தமமான விளக்கங்களை தொடர்ந்து இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த ஆலயத்தின் வைபவத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் கேட்கலாம்.